சிஸ்டர் சிஸ்டர். வந்துட்டேன் பிரதர். குட் மார்னிங் சிஸ்டர். இந்தாங்க சிஸ்டர். அந்த ரேஷன் கார்டு கொஞ்சம் பார்க்க சொன்னேனே. சொல்லியிருக்கேன், ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி, சக்கரை கேட்டனே மறந்துட்டியா? போய் பார்த்து வந்துடுறேன் சிஸ்டர். வணக்கம் பாஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். நடா டீ சாப்பிட்டு போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். வணக்கம் தலைவரே. வணக்கம். இந்தாங்க பேப்பர். இந்தாங்கம்மா. நான் வரேன் தலைவரே. ரஹீம், ஒரு வாரமா நம்ம காலனிக்கு தண்ணியே வரலையாம. நானும் ஆபீசர் பார்த்து சொல்லிட்டு வந்தேன், ஒருத்தனை வந்த பாடி இல்லையே. எதுக்கும் நீ இன்னொரு தடவை போய் சொல்லிட்டு வந்து. சரி தலைவரே. தலைவரே, அங்க பாருங்க தண்ணீர் ஆறி போகுது. ஆமா, உடனே போய் மடக்கு போ போ. ஏக்கா ஏக்கா, தண்ணி லாரி வந்துருச்சு. நீ போய் லைன்ல போடு, நான் வரேன். சீக்கிரம் வந்துரு. ஐயோ, திடீர்னு தண்ணி வந்துருச்சு. ஊரே தண்ணி பிடிக்க தூங்குறியா? வாடி. இந்த வயசுல கூட என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கறியே. நாசனத்து போறவனே. சிஸ்டர், என்ன 3 வடை? எல்லாரும் 2 வடை தான். யோ, என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி. கவர்மெண்ட் தண்ணி விடுறதுக்கு நீ என்ன ரூல்ஸ் பேசுற? உடையா தண்ணியா? ஏய், ஏன் கொடுத்தியா தட்டி விட்டா? இரு, என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து உன் நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்து சொல்றேன். கிழிச்சா. என்ன 4 கூட? எவனால பேமாரி சோவானேடா. வாடா வந்து கத்திக்கிடா. யாம் போட்டு தண்ணி வெச்சனே அவடாவே. வீட்டோட ஒய்ஃபுக்கே தண்ணி அந்த ஏரியால எவனுக்கு தண்ணி கிடையாதா? ஓடுறா. ஓடுறா. அவன்டா. ஏடா, நான் நினைச்சா செம்பர வாக்க ஏரியா அடிச்சு உனக்கு தெரியுமா உனக்கு? வாடா. ஏய், நான் தானே தண்ணி விட மாட்டேன்னு. என்னடாப்பா? இந்த பீட்டுல மோதுற சிட்டில இருக்கிற 10,000 ஆட்டோ ஓடாது. டவுனே ஜாம் ஆகி போந்திருமா உனக்கு? நான் நினைச்சேன் என்ன தெரியுமா, உன் தலையே இருக்காது. பாத்தியாடி? அட நாசமா போறவன என்னையா அடிக்கிறேன்? ஒரு மனுஷன் ஆத்திர அவசரம் கோபப்பட்டா உன்னை கூட தள்ளி விட்டதா? இவ்வளவு கூட்டமா இருக்கான்னு சொல்ல வேணாமா நீ? சரியா, நாம இடத்த ரோடுக்கு வந்து பாறா. இந்த வந்துட்டேன். என்னடா பண்ணுவ? ஆம்பளை நடு ரோடுக்கு வந்து பாறா. ரோடு வந்துடா. இங்க வந்தா வீட்டு வரைக்கும் வந்து பாறா. பாடி பாடி. ஏதாவது பேசினா தொலைச்சு விடுவேன். ஒன்ன பத்தி பத்தல முண்டாடிக்கு தண்ணி இல்ல நான் பத்தா பேசுறேன். என்ன தட்டற? ஓங்கே தட்டற, ஏங்க தட்டற? வாடா. ஆலஞ்சாவு நூலஞ்சாவு வாடா. என்ன தகராறு? என்ன தகராறு? தலைவரே, சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இந்த திருவிழா கால்ல ஒண்ணு இவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். முடிவு சொல்லுங்க. இத பாருப்பா, ரஹீம் ஒரு பட்டதாரி. தன் சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தண்ணி லாரியை மடக்கி நல்ல மனசோட எல்லாரும் குடிநீர் நீர் சப்ளை பண்றான். இவங்கிட்ட போய் தகராறு பண்றீங்க. என்ன தலைவரே, நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு ஏன் முண்டாடிக்கு தண்ணி இல்லங்கிறவே யாரு? இத்தனை பேருக்கு தண்ணி விட்டுட்டு என் ஒய்ஃபுக்கு மட்டும் தண்ணி இல்லைன்னா இந்த பீட்டு மட்டும் இடிச்ச வேணாம். தலைவரே, எல்லாருக்கும் 2 குடம் தண்ணி தான் விடுறோம். இவன் பொண்டாட்டி மட்டும் 3 குடம் கேட்டு தகராறு பண்ணுது. எப்படி தலைவரே? 3 குடம் கேட்டாளா? கேட்க மாட்டாளா? ஏண்டி 3 குடமா கேட்டா? ஆமா. எதுக்கு? 2 குடம் எனக்கு, 1 குடம் புள்ளை கால் கழுவுறதுக்கு. ஏண்டி அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம அலையறா, உனக்கு குண்டி கழுவ தண்ணி கேக்குதா? பாடி. ஐயோ, எட்டி வளைச்சிட்டானே பாவி. உன் கால்ல கட்ட முளைக்க. ஐயோ, இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா? பாடி போற போக்கு. தலைவரே, நீங்க போங்க. மனுஷங்க நீங்க போங்க தலைவா. போங்க தலைவா. பாய். இது தப்பா நினைக்க கூடாது. நம்ம எல்லாம் பங்காளிங்க. சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். ஆட்டோக்கு ஒரு மீட்டர்னா நாயத்துக்கு ஒரு பீட்டர். கரெக்டா இருப்போம். போங்க. எல்லாருக்கும் 2 குடம் தான். கரெக்டா லைன்ல இல்ல. போ, கீழ இல்ல. அவனை அண்ணா அஞ்சா சிங்க கூப்பிடாரு. கூப்பிடு. சரி என்ன? போ. வீந்தாரே கண்டார் மனதுக்குள் செய்திக்கும். அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணனா? யார் அண்ணன்? என்னது? யார் அண்ணனாவா? அண்ணா 5வது சிங்கத்தை பார்த்து யார் அண்ணனா கேக்குறேன்? 5வது சிங்கமா? சிங்க முடியல. போயா வரமுல. வணக்கங்க. டேய், 2 ஸ்டெப் கீழ இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனர். என்னது ஓனரா? 3 டயரையும் ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவை எல்லாம் என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க ஓனருங்க. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்குடா. இனிமே ஓனருங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோவில் நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன? ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க. பணம் இல்லாம ஓட்டு வாங்க. பணமா? இந்த 5 சிங்கம் மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முதல் ஆள் நீதான்டா.
நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா, லைசென்ஸ் வச்சிருக்கியா? அரிசி புக் இருக்கா? என்ன அதெல்லாம்? ஏன் 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 இங்க ஓட்ட காட்டலனா? ஏன் ஆட்டோ ஏன் லைசென்ஸ்? நீ என்ன பெரிய ரோட் இன்ஸ்பெக்டர்? ஏன் அங்க படிங்க? பாரதேசி நாயே, வச்சிருக்கிறது ஒன்றே நான் ஆட்டோ, ஸ்ட்ரைட்டா நீங்க ரோட் இன்ஸ்பெக்டர் எடுத்தா பேசுவீங்களா? அடிச்சுனா தலை போய் ஆட்டோல ஒட்டிக்கும். சும்மா ஆட்டோ தொடர்ந்து கூப்பிட்டு வச்சு அடிக்கிறா நீ. என்னை கேட்க ஆள் அனாதை நினைச்ச நீ. என் பொண்டாட்டி இருந்தா நடக்கிறதே வேற. நான் உன்ன என்னைக்கு இருந்தாலும் ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும். உன் மேல ஆட்டோ விட்டு ஏத்த பாடுறா ஆடு. என்னைக்கு இருந்தாலும் உசுறு ஏங்க வேண்டா பாத்துக்கிறா. அவன் சொல்றத பார்த்தா விட்டு ஏத்தவன் ஏத்துவான் போல இருக்க. இதுக்கு தான் உன பாடி கடை வச்சிருக்கேன் நாயே. இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஓடி போய். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோம். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போல் இருக்கேன். எம்மடி இந்தப்பா வட 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 சாப்பிடுங்க. நைனா நைனா இந்தப்பா இந்த வட வட சாப்பிடு சாப்பிடு. ஆளு பிடிச்சிருங்க பாரு. பிள்ளைக்கு டயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு. எங்கடா வாத்தா? அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது. இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு இது என்ன தூக்கி நிக்குது? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ, நீ அங்க பார்த்தா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன். ஊரை பார்த்து அசிங்கமா போவேன். அம்மா அடியே அடியே ஒன்னா தனியா இருக்க முடியாது. யாராவது புடிக்கியா? ஐயோ நின்று அடியே 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 எழுச்ச வந்து அடியே. ஏயா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து 10 வருஷம் ஆகுது. இரு இரு, ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா ஓடி வந்துட்டேன்னு சொல்றே. ஓடி வந்தேனோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ வந்து 10 வருஷம் ஆகுது இல்ல. இது வரைக்கும் நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கிற? வீடு வாங்கி தர, தோட்டம் வாங்கி தரேன்னு சொன்னேன். ஒன்னாவது செஞ்சிருக்கிறியா? இந்த பொண்ணு வேற வயசுக்கு வர மாதிரி இருக்கிறான். திடீர்னு உட்காந்துட்டா நகை நட்டுக்கு நான் எங்க போறது? ஏய், என்னமோ அந்த பொண்ணு எனக்கு பிறந்த மாதிரி இல்லடி பேசுற. எவருக்கோ பிறந்ததுக்கு நான் ஏன்டி நகை நட்டு பண்ணி போடணும்? ஏயா, என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் அரசியல்வாதி, என் புள்ள வேற ஓம் புள்ள வேறன்னு பிரிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்த. இப்போ ஓம் புள்ள வேற என் புள்ள வேறன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறியே. ஓ அரசியல்வாதி புத்திய காட்டிட்டியே. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உசுரோடு இருக்கணுமா? அதை விட மண்ணனை ஊத்திட்டு செத்து போயிடுறேன். இதோட 100 தடவை சொல்லிட்டேன். ஒரு நாளாவது செத்தியாடி? உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி. என்ன பண்றது? மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏய், மானத்தை பத்தி நீ பேசாத. உனக்கு வீடு தானே வேணும், அதோட நிறுத்திக்க. கூடி சீக்கிரம் இந்த வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். ஆமா, அடுத்தவங்க வீடு நம்ம வீடு ஆயிடுமா? ஹேய், நான் ஒரு அரசியல்வாதி. அர்த்தம் இல்லாம இந்த ஏரியாவுக்கு குடி வருவனா? கிழவு இருக்கானே, அவனுக்கு 4 வீடு, புள்ளை இல்லாத சொத்து. மண்டை போட்டான்னு வையி, கொள்ளிய வச்சுட்டு மொத்த சொத்தையும் வளைச்சிருவோம். உடுங்கண்ணே. என்னண்ணே என்னண்ணே 2 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கண்ணே. நான் ஒரு அரசியல்வாதி, நானே இந்த ஏரியாவில் இன்னும் வசூல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சுட்டானுங்களா? தேங்க்யூ. ஏய், வடங்க. இந்த ஆளு எதுக்கு நம்மள கூப்பிடுறான்? தெரியலையே. சரி வா, அவன்கிட்ட வசூல் பண்ணுவோம். வேணாப்பா, அவன் ரொம்ப விவரமா ஆளு. வந்த அன்னைக்கு என்ன கை வச்சுட்டான். வேணா நீ போ, நாங்க போய் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாடா, நான் பாத்துக்கிறேன். ஏன் கூப்பிட்டீங்க? அங்க என்னடா பண்றீங்க? வசூல் பண்றோம். அது தெரியுதுடா, எதுக்கு பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். இங்க குடியிருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுநல சங்கம் வச்சிருக்கோம். அங்க பாத்தீங்களா, அவர்தான் எங்க தலைவர். பேரு வள்ளுவர் தாசன். இதுக்கு முன்னால தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவரா இருந்தாரு. சரி ஒத்துரா. யார் அந்த காவி துண்டு போட்டு நிக்கிறானே அவனா? அது காவி கலர் இல்லைங்க, சிவப்பு கலர். எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம், எத்தனை கலர் நாங்க மாத்திருக்கோம். கலரை பத்தி ஏகிட்ட நீ பேசுற? ஓடா. டேய், அது ஏன் ஓடுறா? படுவா, அங்க போய் உட்கார். இந்தாங்க, இது சரியில்லை. ஏங்க அடிச்சீங்க? டேய் நாயே, நீ ரொம்ப ஓவரா பேசுற. போடா. பெரியவரே வாங்க. என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ அப்படித்தான் சுய வேலை வாய்ப்பு திட்டம் ஆரம்பிச்சு பொம்பளைகளை கவர் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒரு மூலையில சங்கத்தை ஆரம்பிச்சு உண்டியல் குலுக்கிட்டு இருக்கிற. இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் அரசியல்வாதின்னு ஒருத்தர் எதுக்கியா இருக்கிறது? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? தம்பி,
நம்ம ஏரியாவுல லைட் சரியா எரிய மாட்டேங்குது, கொசுக்கடி தாங்கல, தண்ணி ஒழுங்கா வரமாட்டேங்குது. இதை பத்தி எத்தனையோ தடவை கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் எழுதி போட்டோம், அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? அதனால வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறைகளை நாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு பாக்குறோம். ஓஹோ, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவுல நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆட்சியை பிடிக்கிறது எங்க எண்ணம் இல்லைங்க. உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் செய்யாம விட்டதை நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம். ஏயா, ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? கலவரத்தை உண்டு பண்ணறதுக்காக நாங்க எல்லாம் ஒன்னா சேரலப்பா. இந்த ஏரியாவை நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம். இதை பாரு, நான் கோயிலுக்கு போறது ஹிந்து, இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டியன், இவன் பள்ளிவாசல் போறது முஸ்லீம். மத்த நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு. மதங்கிறது தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி. பொது பிரச்சனைக்கு இது தடையா இருக்கும்னா துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனையை தான் கவனிப்போம். ஓகே, நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனிமேல் நடக்க போவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும். அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணீங்களே, மொத்த காசு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துங்க. மருகவேண்டி, என்ன போகும்போது நாங்க உங்க கட்சியில மெம்பரா சேர்றது இருக்கட்டும், முதல்ல நீ குடியிருப்பு இல்லாத சங்கத்துல மெம்பர் ஆகிறதுக்கு வழியை பாரு. டேய், என்ன போடலங்க சங்கம், அந்த சங்கத்துல நான் சேரணும். சேரலன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி வராது, பால் வராது, ரேஷன் வராது, கரண்ட் வராது. மொத்தத்துல நீ இந்த தெருவுல குடியிருக்க முடியாது.